ரைஸ் த லார்ட். தனிமை உணர்ச்சி உங்களை வாட்டிட்டு இருக்குங்களா? மற்றவங்களால உதாசனமாக எண்ணப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு உங்களை வச்சுருக்காங்களா? கணவர் இருக்கிறப்போ உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்த உறவினர்கள்லாம் இப்போ கணவனை இழந்த பிறகு அதே அன்பை திருப்பி கொடுக்காம இருக்காங்களா? உங்களை ஒதுக்கி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா? பிள்ளைகள் நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருப்பீங்க, அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் மனைவி மக்களோடு அவங்க போயிருப்பாங்க, உங்களை அவங்க கவனிச்சே இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப மன உடைச்சலுக்கு உண்டாகி நொறுக்கப்பட்டு உடஞ்சி போன பாத்திரமா இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, யார் கைவிட்டாலும், யார் உங்களை வேண்டான்னு சொன்னாலும், யார் உங்களை நேசிக்காவிட்டாலும் நான் உங்களை அரவணைச்சிப்பேன், நான் உங்களை நேசிப்பேன்ட்டு அவர் சொல்கிறாருங்க. உங்களோட இருதயம் எதை குறிச்சுமே கலங்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் யாருமே நிரந்தரமே கிடையாதுங்க. நம்ம எதுவுமே எடுத்துக்கொண்டு போகிறதும் கிடையாது. எல்லாமே ஒரு மாயை தான். இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவங்களை உதாசனப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், அவமானப்படுத்தாமல், அவங்களுடைய மனதை உடைக்காமல் வாழணுங்க. அப்படி யாராவது செஞ்சிட்டாலும் கவலைப்படாதீங்க. இவங்களாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது. நிரந்தரமான இயேசு அவர் உங்களை அரவணைச்சிக்கிறாரு. எதை குறிச்சும் உங்கள் இருதயம் கலங்கக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க.